தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திரு அன்புமணி ராமதாஸின் டெல்லி விஜயம் எதற்காக சார்? நான் சமாதானம் ஆயிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். நீரடித்து நீர்வதில்லை ஒருதாய் மக்கள் தான் சொன்னேன். ஒருதாய் மக்கள் அந்த பழமொழி போய் தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தாங்கிற அந்த பழமொழிக்கு இப்போ வந்துட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களும் நேற்றைக்கு ஓரணியில் திரளுவோன்ற ஒரு பேட்டியில பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் திமுக கூட்டணியில இன்னும் நிறைய பேர் வராங்கன்றாரு. யார மனதில் வச்சு சொல்றாரு? இதுல ஏதேனும் டாக்டர் ராமதாஸ் இதுல இருக்காரு. இடம் பிரேமலதா அம்மையார் தேமுதிக மனசுல வச்சு சொல்றாரு. ரெண்டாவது கட்சியாட்டு டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ஐயா மனசுல வச்சு சொல்றாரு. 40% வாங்கியிருந்தது 2016 அதிமுக, 33% வாங்கியிருந்தது அதுக்கு பிறகாக. ஆமா தானே? திமுக அன்னைக்கு 31% வாங்கியிருந்தது, 36% என்னமோ வாங்கி ஆட்சியை பிடிச்சாங்க. இல்ல சார், இதெல்லாம் நான் எடுத்த டேட்டா சார், உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான். ஒண்ணு இல்ல இருட்ட கொண்டு ஓட்டை அடிக்கிறீங்க, நுண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்குங்கிறீங்க, ஆட தெரியாத மேட கோணல் சொல்றீங்க. விஜய் கூட கம்பைன் பண்ணி நிற்கிறது. விஜய்க்கு ஆளு தான் ஜான் ஆரோக்கியசாமி. அவரு தான் மாற்ற முன்னேற்ற அன்புமணின்னு அதை பண்ணவர் கான்டாக்ட்ல இருக்காங்க. எடப்பாடி கிட்ட ஹெவியா பார்கெயின் பண்ணி ராஜ்யசபா பிளஸ் 35 சீட் வாங்கிட்டு போறது. திரு அன்புமணியோட பிளான். வன்னியர் அரசியலை காலி பண்ணது காமராஜர் தான். அடல் பிரான்சைஸ்ல அவர் அரசியல்வாதி. படையாச்சி நாயக்கரும் எழும்பி ராஜாஜி சப்போர்ட்டா நின்று தன்னை கோல்கூடிய வேலையை பார்த்துடக்கூடாதுக்காக ஒரு பெருத்த சமுதாயத்தில் அந்த இது பண்ணாரு. ஆனால் முக்குலத்தோரை பேக்கிங் கம்யூனிட்டியா வச்சு முக்குலத்தோருக்கு ஆதரவா இருந்தார். அவங்க 3 ஜாதி கவுத்து விட மாட்டாங்க, இவரு ஒரே ஜாதி கவுத்துருவாங்க. இதில் அவர் தான் பண்ணது. ராமதாஸ் அன்புமணி போருங்கிறது உக்கிரம் அடையுது. அது காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல. யாரும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருந்த மாதிரியும் தெரியல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம் சார். கண்டிப்பா. பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை இன்னமும் தீர்ந்த பாடில்லை சார். நம்மளே பேசியிருக்கோம். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவின் இன்றைய தலைவர் என்று அபிஷியலா தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. அவர் தேர்தல் ஆணையத்தையும் சந்திக்க போயிருக்கிறார். அதே போல பாஜகவின் மூத்த தலைவர்களான அங்க பாஜக தலைவர் திரு நட்டா அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் வருது. திரு அன்புமணி ராமதாஸ் சண்டை டெல்லி வரைக்கும் போயிருக்கிறதா, அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு தன்னுடைய கட்சி விவகாரம் சம்பந்தமாக அங்கு ஏதேனும் சின்னத்தை எனக்கு தான் சொந்தம், கட்சி எனக்கு தான் சொந்தம்னு முறையிட போயிருக்காரா? திரு அன்புமணி ராமதாஸின் டெல்லி விஜயம் எதற்காக சார்? அவர் தன்னோட சொந்த அலுவலர்கள் காரணமாக, கட்சி அலுவலர்கள் காரணமாக தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய இருப்பை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக போயிருக்கலாம். இதில் பாஜக தலைவர்களை பார்த்துட்டா என்னங்க ஆயிரப்போகுது? அமித்ஷாவா மிரட்டியா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கொண்டு வந்தார். அண்ணாமலை சீமான போழ்ந்தார். சீமானன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு. சீமானன் கல்லுக்கு ஆதரவாக இது பண்ணுறாரு. சீமான் அண்ணன் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு தெளிவாக நிற்கிறாரு. ஏதோ 18-8 ஆதரித்து 3 உள்ளே கொண்டு வந்துட்டா 30% ஒரு அணி அமைச்சிருவார் அண்ணாமலைக்கு அச்சப்பட்டு நமக்கு எதிராக அணியை அமைக்கிற ஒன்று என்ன செய்கிறோம் பாருன்னு 20 உள்ளே கொண்டு வந்து முபாரக் தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில் தேமுதிக புதிய தமிழகம் முபாரக் தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில் பாஜக வந்தார். அமித்ஷாவையா கொண்டு வந்தார். அண்ணாமலைக்கு அரசியல் ஆட்டம் கொண்டு வந்ததுயா. இது அமித்ஷாவை பார்த்துட்டால நட்டாவை பார்த்துட்டால என்ன ஆயிரப்போகுது? என்ன ஆயிரம்? இல்ல, எல்லா ஊர் பஞ்சாயத்துலயும் பிஜேபி மூக்கு நுழைக்கிறாங்க. பாமக பஞ்சாயத்துல அப்படி ஏதேனும் உள்ள வராங்களா, அல்லது நீங்க வாங்க எங்க தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்களா? இல்ல திரு அன்புமணி ராமதாஸே நட்டாவையும் அமித்ஷாவையும் பார்த்துட்டு வெட்டியா இங்க பூதகரமா நினைச்சு பயப்படக்கூடிய கழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரும், எதுவுமே இல்லாம பிஜேபின்னா ஆபுன்னு யதார்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்கக்கூடிய பாஜக காரன் 4 பேரும் தான் இந்த பூதகரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. கழிஞ்சிட்டு இருக்க 4 பேரும் வெட்டியா மந்துகால வச்சு மிதிச்சிரோன்னு சொல்லக்கூடிய 4 பேரும் தான் இந்த பொய் மாலத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசியல் தலைவர்களும் தங்களுக்கு என்ன லாபம், தங்களுக்கு எது தோதா இருக்கும், தங்களுக்கு எது நன்மணி தான் போவான். எவன் சொல்லி எவனும் எங்கேயும் மரண்டெல்லாம் போகல. அப்படின்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலில்
34 இடங்களில் ரெட்டலையில் கேண்டிடேட் போட்டார். அன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் மத்திய அதிகாரத்தில் பாஜக இருந்தது. அப்போ ஏன் போகல அவர்? இப்போ போனார்னா அவருக்கு வீழ்ச்சி, அவர் வீழ்ந்துட்டார். இடத்தேர்தலில் 4வது, புதுச்சேரியில் 4வது, கன்னியாகுமரியில் 4வது, நிறைய டெபாசிட் இழப்பு. ஸோ அண்ணாமலை முன்னொரு இதில் தட்டி தூக்கி நம்மளை 3வது தள்ளிடக்கூடாதுன்னு, ஐயா 3வது போயிடக்கூடாதுன்னு 2வது இடத்தை உறுதி பண்ண வந்திருக்கிறாரு. யாரும் யாரை மிரட்டியும் வரல. பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா மிரட்டலுக்கோ யார் மிரட்டலுக்கோ அவர் அச்சப்படக்கூடியவர் இல்லை. அவர் துணிச்சலான ஒரு தலைவர் தான். விழுந்துட்டாரு. 2வது இடத்தை காப்பாற்றுறதுக்கு அண்ணாமலை அரசியல், இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஆர்டி டீமோட அரசியல் எல்லாத்துக்குமா தான் அவர் உள்ளே வந்திருக்காரு. நான் பாமகவை பற்றி கேட்டேன் சார். இதை ஏன் சொல்கிறோம்னா, பாமகவும் யாரும் பயந்தெல்லாம் அரசியல் பண்ணலை. அன்புமணி தெளிவாக உடைச்சிட்டாரு. நான் சொன்னது தான் உண்மை. ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். எடப்பாடி பழனிசாமியை ஜாதிய ரீதியாக ஸ்ட்ரெங்தன் பண்ண டாக்டர் ராமதாஸ் விரும்பலை. அதைத்தான் நான் எல்லாரும் 99% அதிமுக பாமக முடிஞ்சிட்டுன்னு 2024 சொல்லும்போது ராமதாஸ் இஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட்னு சொன்னேன். ராமதாஸ் தான் முடிவெடுத்தார். அவர் தான் பாஜக கூட்டணிக்கு இது பண்ணார். அவர் சொல்லி தான் அண்ணாமலை போனாருங்கிறதெல்லாம் இன்னைக்கு அன்புமணி தெளிவாக உடைச்சிட்டாரு. ராமதாஸ் சொல்வதை நீங்கள் நம்பலையா? நான் ராமதாஸை பற்றி ஹிஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட், வன்னிய கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் டெவலப் ஆகாத விரும்ப மாட்டாருன்னு நான் 99% கூட்டணி முடிஞ்சாச்சுன்னு சொல்லும்போது ராமதாஸுக்கு மைண்ட் இப்படி தான் ஓடும்னு அதை ரீட் பண்ணி நான் கரெக்டாக சொன்னேன். நான் சொன்னது கரெக்டாக இருக்குன்னு இன்னைக்கு அன்புமணி சொல்கிறாருன்னா, நான் சொன்னது கரெக்டுன்னு அன்புமணி சொன்னதை தான் நான் கிளைம் பண்ணுவேன். ராமதாஸ் சொல்கிறது இன்னைக்குள்ள சூழ்நிலை. நீங்கள் சொல்கிறது அன்புமணி சொல்லிட்டாருன்னு கிளைம் பண்ண வேண்டாம். ராமதாஸ் தான் அந்த கட்சியின் மூத்தவர், நிறுவனர். நீங்கள் அவரோடு இருந்திருக்கீங்க. கடந்த காலத்தில் அந்த கட்சியின் துணைத் தலைவராக இருந்தவர். அந்த வரலாறெல்லாம் எனக்கு தெரியும். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வேதனைப்பட்டு ஆதங்கப்பட்டு அவர் வேதனையே கண்ணீர் விட்டு சில பேட்டிகளில் பார்த்தீங்களா? அதெல்லாம் நடந்திருக்குது. அவர் சொல்றதை நம்ப மாட்டேன்றீங்க. ஸ்டாலின் மாதிரி ஒரு தங்கமான மகன் கிடையாதுன்னு சொல்றாரு. ஓகே, இல்ல பிஜேபி அவர் விரும்பலன்றது பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சு. பாருங்க, தமிழ்நாட்டில் ஐயா மூத்த தலைவர் ராமதாஸும் விரும்பல பிஜேபியை. அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி நிலை. அதாவது இன்னைக்கு பிஜேபி எதிர்த்து பேசினா இந்த அன்புமணி ராமதாஸ் சண்டையில் இப்போ நான் சொல்லுவேன் ஐயா தான் முகம், இந்த ஒரு ஜாதிக்கு இதுன்னு சொல்லுவேன். அது நான் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நான் அவர் எங்கெங்கெல்லாம் தோக்கடிச்சு காட்டினேன், ராமதாஸுக்கு வில் போகிற எங்கெல்லாம் வீழ்த்தி காட்டினங்கிறதையும் உடனே கிளைம் பண்ணிடுவோம். அது அவருக்கு தெரியும். இதில் இன்னைக்கு அவர் இதை சொல்கிறாருன்னா, இங்கே 99% ஊடகவியலாளர்கள் ஆன்டி பிஜேபி. அப்போ ப்ரோ பிஜேபி காரணம் பாமகன்னா எதுக்கு ஒரு இடஒதுக்கீடு கட்சின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்குள்ளே பிஜேபி அடித்தா நமக்கு அன்புமணி ராமதாஸ் சண்டையில் ஒரு பெரிய ஊடக லாபி தனக்கு சப்போர்ட்டாக வந்துடும். ஆதன் மாதேஷ்லேருந்து இன்னும் சபீர்லேருந்து என் தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர்லேருந்து பிஜேபி எதிர்ப்பாளர்கள்லாம் ஐயாவுக்கு அப்படியே ஆதரவு கரத்தை நீட்டி தள்ளிடுவாங்க. ஸோ அவர் அதை டேக்ட்ஃபுல்லாக இங்கே ஊடக மென்டாலிட்டியை மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை ப்ளே பண்ணுறாரு. திறமையாக தான் கரெக்டாக தான் ப்ளே பண்ணல சார். அவருக்கான நியாயத்துக்காகவும் அவருடைய உரிமைக்காகவும் அவர் போராடிட்டு இருக்காரு. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஊடக பயணத்தை ஒட்டி அவர் சில முடிவு எடுத்து பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றீங்களே நீங்கள்? அவர் எடுத்த முடிவை இன்னைக்குள்ள ஊடக பயணத்துக்கு தக்கன அதை ஆர்டிகுலேட் பண்ணி தனக்கு ஆதரவு வளையத்தை பெருக்கிடுறாரு. இன்னைக்கு பாருங்க, பேம்கண்ணாலே வெப்பில் குறைவாக தான் வியூஸ் இருக்கும். இன்னைக்கு வெப்பில் சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராமதாஸ் ஆகிட்டார். எல்லா வெப் டிவிக்கும் சூப்பர் பேட்டி, சூப்பர் வியூஸு, சூப்பர் பரபரப்பு அடித்து கலக்குறாங்க. இது ஒரு விடுதலை சிறுத்தைகள் தான் இதில் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கிய தலைவர். இது அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் மாதிரி நாடகம், இது தேவகவுடா குமாரசாமி கவுடா மாதிரி நாடகம். விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஒன்றாயிருவாங்க, இதாகிடுவாங்க. வெளியே ஒன்றாகணும்னு சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளே அவங்க ஒன்றாகிறனா தான் தங்களோட இம்பார்ட்டன்ஸ் போகாமல் இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகளே ஒரு முக்கிய தலைவர் பதற ஆரம்பித்த கதைகளும் நமக்கு வருது. அந்த அளவுக்கு செய்திகள்லையும் ஊடகத்தையும் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் சண்டை, அந்த போட்டி ஒரு தோத்து போன கட்சிக்கு எந்த காலத்தில் இல்லாத ஒரு மீடியா கவரேஜ் பெரிய களவு கிடைச்சிட்டு இருக்கு. குறிப்பாக வெப்பில் பாமக தான் எல்லாமே. உரிமை போராட்டம், அதன் அடிப்படையில் திரு அன்புமணியும் டெல்லிக்கு போயிருக்கலாம் அப்படின்றது ஒரு பார்வை. அப்படி அங்கே ஒரு முடிவு எடுத்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு போகிறாரு, சின்னம் எனக்கு தான், கட்சி எனக்கு தான் அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு சாதகமாக போய் முடியுமா? அது திரு ராமதாஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு 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 நிலையை உண்டாக்கும் சார்? அவர் இருக்கிற ஸ்டேஜுக்கு இதையெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாராக இருப்பாரா டாக்டர் ராமதாஸ் அவர்கள்? நான் சமாதானம் ஆயிடுவாங்கன்னு தான் நினச்சேன். நீரெடுத்து நீர்வதில்லை ஒருதாய் மக்கள் தான் சொன்னேன்.
ஒருதாய் மக்கள் இந்த அந்த பழமொழி போய் தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தாங்கிற அந்த பழமொழிக்கு இப்போ வந்துட்டேன். ஒருதாய் மக்கள் நீரடித்து நீர் விலை என்னன்னு தான் வன்னியர் சமூக நலன் பாமக நலன் எல்லாத்தையும் வச்சு நான் நேர்மையாக தான் சொன்னேன். இப்போ நடக்கிற சம்பவத்தை பார்த்தா நம்ம சொன்னது கரெக்டாக இருக்கணும்னா தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு தாங்கிற மாதிரி அன்புமணி வேறு, டாக்டர் ராமதாஸ் வேறு. இது வந்து தெள்ள தெளிவாக அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் ப்ரோ ஸ்டாலின் ஆயிட்டார். இல்லை, அதுதான் என்ன நிலைப்பாட்டிற்காக ப்ரோ ஸ்டாலின் ப்ரோ திமுக அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. திரு ஸ்டாலின் அவர்களும் நேற்றைக்கு ஓரணியில் திரளுவோன்ற ஒரு பேட்டியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் வந்து திமுக கூட்டணியில் இன்னும் நிறைய பேர் வராங்கன்றாரு. யாரை மனதில் வச்சு சொல்றாரு? இதில் ஏதேனும் டாக்டர் ராமதாஸ் இதில் இருக்காரு. இடம் பிரேமலதா அம்மையார் தேமுதிக மனசில் வச்சு சொல்றாரு. ரெண்டாவது கட்சியாட்டு டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ஐயா மனசில் வச்சு சொல்றாரு. ஏற்கனவே இருக்கிறவங்களே 6-12 கேட்கணுன்றாங்க, 15 கேட்கணும்னு உட்காந்துக்கிறாங்க. அதையே எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியாம அதெல்லாம் ஸ்டாலின் சமாளிப்பாரு. கலைஞரோட பெரிய புத்திசாலி. கலைஞர் மாதிரி வைகோ மேல உள்ள வன்மத்தில் கூட்டணியை காலி பண்ணி வைகோ அனுப்ப மாட்டாரு. கலைஞர் மாதிரி ராமதாஸ் நம்ம விட்டுட்டோம்னா தெருவில் போயிடுவார். ரவீந்திரன் துரைசாமி ராமதாஸை எடுத்துக்கொண்டு போய் ஜெயலலிதாட்ட சேர்த்து எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு சாதிப்பாங்கிறதெல்லாம் புரியாமல் செயல்படக்கூடியவர் இல்லை முக ஸ்டாலின். கலைஞரை விட புத்திசாலி. கலைஞரோட ஒரு கூட்டணி எப்படி டீல் பண்ணுங்கிறது ஜோதிபாசு ஸ்டாச்சரில் இருந்து ஸ்டாலின் டீல் பண்ணக்கூடியவர். ஸோ இன்னைக்கு ஒரு அணியில் வெற்றி பெற்ற அணியில் கூடுதலாக ஒருத்தன் கூட்டணியில் கட்சியில் சேர்க்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அபண்டன் காஷனில் செய்யக்கூடிய ஒரு செயல். யாரும் எதிர்பார்த்துருப்பீங்களா? இது திமுக கூட்டணியில் தேமுதிக போகலான்னு சொல்லும்போது என் மதிப்புக்குரிய ஒரு நெறியாளர் லேர்ன்ட் மெனி லெசன்ஸ் ஃப்ரம் தட் ஜேர்னலிஸ்ட் அவங்க சொல்கிறாங்க இது அபத்தம்னாங்க. இது அபத்தமாட்டா இருக்குது. அவர் சாதுரியமா இல்லை, அதற்கான என்ன இது கிடைக்குது சார்? ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் கிடைக்குதா? ஏதாவது சமிக்கை கிடைச்சிருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி தேமுதிக அந்த பக்கம் திமுகவுக்கு ஏன் திமுகவுக்கு போகணும் அவங்க? எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அங்கே போனால் ஒன்று 24 இல்லை, அது 24ஓட முடிஞ்சு போச்சு. 25ஓட முடிய போகுது. 26 தேர்தல் அவருக்கான பேட்டில், அவருக்கான கிரவுண்டு, அவருக்கான களம். அது எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் உங்களை மாதிரி 4 பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு டெபாசிட்டே இல்லாமல் போயிருமோங்கிற அச்சம் வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. எந்த டெபாசிட்? தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு உங்களுக்கு என்னைய விட நிறைய தெரியும். நீங்க தான் எனக்கே சொல்லி கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் அதிமுக தான் அரசியல் வரலாறு. அதுதான் 58 ஆண்டு காலமாக நடந்திருக்குது. இந்த பேட்டில் கிரவுண்டில் மேலே ஏறி வராங்கன்னா வரதான் செய்வாங்க. விஜய் வருவார், எங்கள் அண்ணன் சீமான் வருவார், எல்லாரும் வரதான் செய்வாங்க. இருந்தாலும் திமுக அதிமுகவுக்கு பட்டி தொட்டியங்கும் இன்னும் கிராமத்துலையும் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. நீங்கள் கிளைம் பண்ணுறது ஃபியூச்சராக ஒரு இது. நான் நின்னுங்க, நீங்கள் கிளைம் பண்ணுறது தப்பு இல்லை. நீங்கள் கிளைம் பண்ணலாம், பல சகோதரர்கள் கிளைம் பண்ணலாம். சேலம் மணிகண்டன் கிளைம் பண்ணலாம், பொங்கலூர் மணிகண்டன் சகோதரர்கள் தான். தமிழ்மணி ஐயா கிளைம் பண்ணலாம். நான் சொல்லது நடந்தது. 36% எடப்பாடி பழனிசாமிக்கு விக்கிரவாண்டியில் ஓட்டு இருந்தது. அதில் அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாதனால ரெட்டலை ஓட்டே 23% உதயசூரியனுக்கு போயிட்டு அந்த இடம். சட்டமன்ற தேர்தல் கால்குலேஷனுக்கு வாங்க, நீங்கள் நானும் விவாதம் பண்ணலாம். ஏன்னா நம்ம கடந்த சட்டமன்ற தேர்தலே விவாதம் பண்ணியிருக்கோம். 2021 தேர்தல் அப்போ நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம். 200+ அடிச்சு சொன்னீங்க இந்த இடத்துல. ஆமாவா? கண்டிப்பா. அப்ப கொஞ்சம் சோஃபாவை நேரா போட்டிருந்தேன். கண்டிப்பா சொன்னேன். அதுல கொங்கு மண்டலம் 30 தவிர நான் சொன்னதெல்லாம் கரெக்ட். நீ சொல்லவிட எவனை வேணாலும் கூட்டி வா, நான் 100க்கு 90 எடுத்திருப்பேன், மற்றவன் 100க்கு 30, நீ உட்பட 100க்கு 40 தான் எடுத்திருப்பீங்க. ஆனாலும் திமுக 200+ சொன்னவர்ல ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப முக்கியமான. அந்த 10% தான் போயிட்டு 90% கரெக்ட். சரி, கொங்கு பெல்ட் தான் ஏமாந்து. அப்படி பார்த்தும் அதிமுக 66+ கூட்டணியோட 75 சீட் வாங்கினாங்கல்ல சார். அதான் நீ டென்ஷன், அதுதான் 26ல தேவை. டென்ஷன் ஆகாம அமைதியா கேளு. ரெட்ட தலைமை அன்னைக்கு இருந்த போது அது பொதுத்தள கட்சியா இருந்தது. ஒரு இலையில வெள்ளாள கவுண்டர், ஒரு இலையில முக்குலத்தோர்னு இருந்தது. அது ஒற்றை தலைமை ஆன பிறகு 13% வாக்கு காலி ஆயிட்டு. இதுல போச்சு அந்த 13. நான் இதை முடிச்சிடுறேன். இதுல 2019 நடக்கும்போது இடைத்தேர்தலில் எல்லா இடமும் செகண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. திமுக தான் அதிகம் வந்தாலும் ஆட்சியை காப்பக்கூடியவங்க வந்தாங்க. இப்போ ஒரே இடைத்தேர்தலா நடந்தது. அங்க 4வது இடம் போய் 3% போயிட்டாங்க. அதுக்கு காரணம் எந்த 4வது இடம்? விளவங்கோடு. விளவங்கோடு இடைத்தேர்தல நாடாளுமன்ற தேர்தலோட ஒட்டி வந்து 4வது இடம் போயிட்டு. நீங்க 2000 அங்க நாடாளுமன்ற தேர்தலே அவங்க கொஞ்சம் பின்னடைவு தான் சந்திச்சிருக்காங்க. பின்னடைவு சந்திக்கிறங்கிறது வேற மாதேஷ். ஆனாலும் வாக்கு சதவீதம் 1 கோடி ஓட்டுகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? நான் சொல்ற கருத்தை நீங்க உள்வாங்க. அந்த வாக்கு அது 20% வாங்கியிருக்காரு. 2வது இடம் அவர் தான். 1 கோடி ஓட்டு.
33% வாங்கினவர் 20 போயிட்டாருங்கிறது தான் அந்த ஒற்றை தலைமை போனதில் 2 ஜாதி கட்சி ஆகிட்டு முக்குலத்தோர் எதிராக போயிட்டாங்க. ஓபிஎஸ்ஸை நீக்கினது அபகரிக்கும் தன்மைன்னு மக்கள் உணர்றாங்க. இதுதான் 26ல் பிரதிபலிக்கும். எத்தனை வேற செட் பண்ணி என்னத்த பண்ணாலும் நான் சொன்னதாயா பிரதிபலிக்கும். பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? 2021லையும் 100க்கு 90 அடிச்சு எடுத்தேன். அந்த 200 வரலங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஸ்டாலினே என்கிட்ட பேசிட்டு வரும்போது நம்பின இடம் கொங்குல தான் ஸ்வீப் ஆகும்னு ராசா வெறிகுண்டை தூக்கி வீசிட்டாரு. அதனால 30 போயிட்டு. மற்றபடி எடுத்து பாரு 2021லேருந்து நான் சொன்னதும் வேற யாரையும் ஒப்பிட்டு பாரு. கரெக்டாக மக்களோட இருந்து மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவன். இல்லை சார், 33 சட்டமன்ற தேர்தலில் அது 20ஆம் மாறினது நாடாளுமன்ற தேர்தலில். அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்க சார். ஒரு 2016-21 அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு டேட்டா எடுத்து வச்சு பேசலாமா? 40% வாங்கியிருந்தது 2016ல் அதிமுக, 33% வாங்கியிருந்தது அதுக்கு பிறகாக. ஆமா தானே? ஆட்சி இழந்தது ஆனால் 33%. திமுக அன்னைக்கு 31% வாங்கியிருந்தது, 36% என்னமோ வாங்கி ஆட்சியை பிடிச்சாங்க. இப்படியெல்லாம் சார் இதெல்லாம் நான் எடுத்த டேட்டா சார், உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான். ஒன்றும் இல்லை இருட்டை கொண்டு ஓட்டை அடிக்கிறீங்க, நுண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்குங்கிறீங்க, ஆட தெரியாதவன் மேட கோணல்னு சொல்றீங்க. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. அவர் அணி அமைக்கிறது சிம்ம சொப்பனம். 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட அவர்கிட்ட அணி அமைக்க வரமாட்டாங்கன்னு 24ல் சொன்னேன். அது 100% கரெக்ட் ஆச்சு. இப்போ நான் ஏமாந்தேன். பாஜக அவரை தள்ளி வச்சுக்கிட்டு வேற அணி அமைக்கணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த இடத்துல தோற்கடிச்சிட்டாரு. மறுக்க வரல. ஏன் தோற்கடிச்சிட்டாருன்னா 3வது போயிடக்கூடாதுன்னு அண்ணாமலை கிட்ட அவரு அமித்ஷா தேடி வந்தார் சார். எடப்பாடிக்கு காத்திருந்தார் சார். குருமூர்த்தி உண்மை குருமூர்த்தி வீட்டுல ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டிய இடத்துல 3 மணி நேரம் உட்கார வைக்கப்பட்டார் எடப்பாடியால. உண்மை அக்செப்ட் பண்ணதான் செய்யறேன். ரைட். அதே இது சீமான் சுத்த வீரன் 24ல் சொன்ன அதே ஸ்டாண்ட்ல நிக்கிறான். எடப்பாடி பழனிசாமி பல்ட்டிசாமி ஆகி பாஜக கிட்ட பல்ட்டி அடிச்சு விழுந்துட்டாரு. சீமானி எடப்பாடி பிஜேபி வந்ததா பல்ட்டி அடிச்சு எடப்பாடி போனதா? அமித்ஷா சொல்லுங்க. அமித்ஷா விழுந்துட்டாருங்க நான் ஒத்துக்கிட்டு தான். அமித்ஷா விழுந்துட்டாரு, பிஜேபி விழுந்தது எடப்பாடி கிட்ட. நீ ஒரே பார்வையில குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி பார்க்காத. 24ல் சீமான் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுணிகள்னு சொன்னாரு. சுத்த வீரன், நிலையான கொள்கை கொண்ட தலைவன் அப்படியே நிற்கிறான். எடப்பாடி சந்தர்ப்பவாதி. 24ல் நான் நவீன் மாதிரி ஜெகன் மாதிரின்னு சொன்னவர் பல்ட்டி அடிச்சு கவர்ந்து படுத்துட்டாரு. இதை அப்படியே போட்டு நிச்சயமா அப்படியே தான் சார் மக்களுக்கு அது புரியட்டு. இல்ல பாமக டாபிக்ல நீங்க எடப்பாடியே கொண்டு வந்து பேசுறீங்க, சரி ஓகே, நீங்க பதிவு பண்ணுங்க. கடைசியா அமித்ஷாவுக்கு இருந்த தலைவலி என்ன தெரியுமா? எடப்பாடி அதிமுக கூட்டணி வைக்கணும்னு 3 மணி நேரம் காத்திருந்தார்ல. அதே போல இன்னும் 30 மணி நேரமோ இல்ல இன்னும் ஒரு 30 நாளோ 3 மாசமோ காத்திருந்தாவது இவங்க எல்லாரையும் எடப்பாடிக்காக ஒருங்கிணைப்பார். நிச்சயம் அதெல்லாம் நடக்க போகுது. எடப்பாடிக்காக பாமக எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய வேலையே இப்ப பிஜேபிக்கு தான் பெரிய தலைவலியா இருக்கு. அதனாலதான் கனிமொழி டெலிகேஷனுக்கு அனுப்புனாங்க, கலைஞர் நினைவிடத்துக்கு ராஜ்நாத் சிங் அனுப்புனாங்க. சீமான் சொல்ற மாதிரி அது வந்துடும் இது வந்துடும்லாம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதையும் முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு அதையும் பார்த்துட்டு பேசுங்க. 22 எம்பி இருக்கக்கூடிய வெற்றி பெறணும்னு பிஜேபி நினைக்கிறதா? 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினை தான் மதிக்கிறாங்க. அது ரைட் சார். திமுக வெற்றி பெறணும்னு பிஜேபி நினைக்குதா? அப்புறம் எதுக்கு அண்ணாமலையை தூக்கி போட்டாங்க தலைவர் பதவியில இருந்து? தாங்க 65 சீட்டு வாங்கி நிக்கணும்னு நினைக்கிறாங்க. 65 சீட்டா? ஆமா. சீட்டு வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அமித்ஷா என்ன சொன்னாரு தெரியுங்களா சார்? மதுரை கூட்டத்துல உள்ளரங்கு கூட்டத்தில் சார், மதுரை உள்ளரங்கு கூட்டத்தில் அமித்ஷா என்ன பேசினாருன்னு சில நண்பர்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்துல உட்கார்ந்து 20 பேர்ல 2 பேர் என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க. சீட்டை பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க. அவங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலையும் அதுல வெற்றி பெறதான் நம்ம இலக்கா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி இருக்காராம். நான் டென்ஷன் ஆகல சார், எனக்கு தகவல் தெரிஞ்சதை நின்னுங்க. அமித்ஷா என்ன சொன்னாரு? 20 சீட்டு ஐயா. 21ல் என்ன சொன்னாரு? 21ல் எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொன்னாரு. மோடி இருக்கிற இடத்துல சசிகலா வர முடியாதுன்னு சொல்லி ஜெயித்தவன் சத்யன் குருமூர்த்தி அவுட்டு, இல்ல கணேசன் அவுட்டு, பொன் ராதாகிருஷ்ணன் அவுட்டு, கச் ராஜா அவுட்டு, சின்ன டாம் டிக் ஹரின்னு ஒரு 13 பேர் அவுட்டு. ஜெயித்தவன் எவன்? அந்த இடத்துல நான் என் தம்பி சூப்பர் ஸ்டார் சோக்கு சங்கர் யூ ஆர் கிரேட்னு சொன்னான். நீ அதை என்ன பாராட்டி இருக்க? மனசுவர நான் பாராட்டி இருக்கேன் சார், அதை ஏற்றுக்கொள்கிறேன். சசிகலா விஷயத்தோடு முடிஞ்சிருச்சு சார். இப்போ அப்படி கிடையாது. நீங்க 200+ திமுகவுக்கு வரும்னு 2021ல் சொன்னீங்க, அது நடக்காம போச்சு. நீங்க உட்பட பலர் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்கன்றதை நான் பதிவு பண்றேன். 26க்கு வாங்க, அதே தான் 26லையுமே நீங்க சொன்னது பொய்த்து போயிடுமோன்னு நான் உங்களுக்காக வாதிடுறேன். உங்களுக்காக பக்கபலமா நிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணுமில்ல. 26ல் இன்னும் பல டேர்ம்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இருக்குது. இப்போவே எடப்பாடி மோடி கிட்ட வந்ததே எங்களுக்கு வெற்றி. சீமானை காட்டி அவரை விழ வச்சுட்டோம். பிஎம்ஓவில் உள்ள பண்டாரி மூவும் அண்ணாமலை மூவும் கரெக்டாக வரவும் அவர் ரேட்டில்டாகி உள்ளே வந்திருக்காரு.
பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். இடி கீடி எதுக்கும் அவர் பயப்படலை. விழுந்துட்டாரு. அண்ணாமலையும் ஆர்டி டீமும் பிஎம்ஓவும் சேர்ந்து நம்மளை 3ஆவது தள்ளிடுவாங்கன்னு வந்திருக்காரு. எங்களுக்கு அது வெற்றி. 20% வந்தது எங்களுக்கு வெற்றி. ரவீந்திரன் துரைசாமி பண்ண அரசியலுக்கு வெற்றி. சரி, உங்க பார்வையில் அது விழுந்தவராக கூட இருக்கட்டும், விழுந்தவர்கள் எழுந்து வரட்டுமே. ரைட்டுங்களா? எழுந்து வரணுமா இல்லையா? நிற்குவாங்கல்ல, ஒரு லெவலோட நிறுத்துவோம். ஏன்னா ரொம்ப எழும்பிட்டாருன்னா 29 மோடியை டிச் பண்ணிடுவார். இல்ல, அவரு அங்க என்ன பிரதமராக போறாரு? அந்த ஆசையில இருக்க போறாரு. யா சார், தமிழ்நாட்டை பற்றி எங்களுக்கு சில நோக்கங்கள் கனவுகள் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. ரைட், ஓகே. டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை இது அடுத்த கட்டத்தை நோக்கி போய்விட்டதா சார்? அப்படிதானே? இது இனி ஒட்டாதா? இனி உட்காந்து வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஏதேனும் ஒட்டுறதற்கான வாய்ப்புகளே இல்லைன்றீங்களா? அவரு 10.5 அதை வச்சு தனிச்சு நிற்கிறது. யாரு சார்? அன்புமணி. ஆஹா. விஜய் கூட கம்பைன் பண்ணி நிற்கிறது. ஓ, விஜய் தான் அந்த விஜய்க்கு ஆள் தான். யார் அவர் பேர் என்ன? என் நண்பர் தான், ஜான் ஆரோக்கியசாமி. அவர் தான் மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு அதை பண்ணவர். கான்டாக்டில் இருக்காங்க. எடப்பாடி கிட்ட ஹெவியாக பார்கெயின் பண்ணி ராஜ்யசபா ப்ளஸ் 35 சீட்டு வாங்கிட்டு போகிறது. ஓ, திரு அன்புமணியோடைய பிளான். ஆமாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வட தமிழகத்தில் 90 சீட்டில் ஃபைட் பண்ணணும்னா பாமக தேவை. இப்போ பாமக 2ஆக இருக்குது. 2ஆக இருக்கும்போது ஒரு பாமகவாவது அவருக்கு தேவை. டாக்டர் ஐயா ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட் எடப்பாடியை விரும்பல. அவர் ஸ்டாலின் இபிஎஸ் விரும்பலையா? ராமதாஸ் விரும்பல. என் கருத்தாதான். சரி சார், நானும் சில தகவல்கள் வந்தது, அதையும் சொல்றேன் உங்களுக்கு. 2024 நான் இதை சொல்லி தான் நான் சொன்னது. சரி சார், சார் சொல்லுங்க. அப்போ அன்புமணி தெளிவா இந்த இடம் தான் உங்களுக்கு சாதகமான பாயிண்ட சொல்றேன். எனக்கு இதுல என்ன சார் உங்களுக்கு இல்லை. சரி, ஒரு தரப்புக்கு 2016 அன்புமணி எடுத்த 5% ஓட்டும் ஸ்டாலினை ஏற்றுக்கிடாத ஓட்டு. ஸ்டாலினா அன்புமணியானு எடுத்தாரு. அது ஜான் ஆரோக்கியசாமி தப்பான ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணாப்புல. சிஎம் கேண்டிடேட் கலைஞர் தான். மாற்ற முன்னேற்றம் அன்புமணி. அது அன்புமணி ஸ்டாலினோட திறமையான சிஎம் சொல்லி எடுத்தது. ஸோ அந்த ஓட்டர்ஸ் பாமக குழுந்த 5.5% ஓட்டர்ஸும் 5% வன்னியர் தான். அவங்க ஆன்டி ஸ்டாலின் மைண்ட் செட் உள்ளவங்க. சரி, அந்த சென்டிமெண்ட்டை அன்புமணி தெளிவாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஆன்டி ஸ்டாலின் 10.5 இதெல்லாம் வச்சு அவரோட டெஸ்டினேஷன் 35+ ராஜ்யசபா எடப்பாடி கூடங்கிறது அவருக்கு கணக்காக இருக்கும். ரைட்டு சார். ஆனால் ராமதாஸ் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா எந்த கட்சியாக இருந்தாலும்? என்ன சூழலை இருந்தாலும் வட தமிழகத்தில் ஃபைட் பண்ணணும்னா ஒன்றுபட்ட பாமக வேணும். ஒன்றுபட்ட பாமக இல்லைன்னா கூட ஒரு அன்புமணியாவது வேணும். ராமதாஸ் ஸ்டாலினை பக்கம் நோக்க. அந்த நிலைக்கு ஆண்ட கட்சிகள் ஆளப்போறன்னு சொல்றக்கூடிய கட்சிகள் அப்படி இருக்கான்னு தெரியல. எனக்கு வந்த தகவல், கடந்த சில நாட்களுக்கு முன்பே எடப்பாடியை சந்திக்க விருப்பப்பட்ட திரு அன்புமணி ராமதாஸுக்கு, ராமதாஸ் இல்லாமல் நான் உங்களை சந்திக்க முடியாது, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் நான் சந்திக்க முடியும்னு எடப்பாடி சொன்னது நியாயமான கருத்து. ஆமா, ஏன்னா ஒன்னா இருந்தே ஜெயிக்கல. ஒரு 36 சீட்டு தான் அந்த பகுதியில் வந்தது. அப்போ பிளவுபட்டுன்னா அது சரியா இருக்காதுங்கிற ஒரு லெவலில் எடப்பாடி சொன்னார்னா புத்திசாலித்தரமான கருத்து, புத்திபூர்வமான கருத்து. எடப்பாடி இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். அமித்ஷாவும் அவரை டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுக்க முடியாது. நடிகர் விஜய் தரப்பு எடுக்க முடியாது. இஸ் ஏ ஹார்டர் நட் டு கிராக். அதனால தான் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அடிக்கிறோம். ரைட்டு சார். அப்படி பார்த்தால் திரு ராமதாஸ் திமுக பக்கம் போறாருன்னே வச்சுக்கோங்க, திமுக அணியில் சேர்றாருன்னே வச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்படின்னும் போது விசிக அங்கேருந்து வெளியேறும்ல. ராமதாஸ் இருக்கிற இடத்துல திருமாவளவன் இருக்க மாட்டார். ஸ்டாலின் தெளிவாக தன் கருத்தை சொல்லியிருக்கிறார். எல்லோரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேணும் செய்யணும்னா, என் கூட இப்போ இருக்கக்கூடிய ஈஸ்வரன் எனக்கு முக்கியம், திருமாவளவன் முக்கியம், வைகோ முக்கியம், காங்கிரஸ் முக்கியம், இருக்கக்கூடிய அவ்வளவரும் எனக்கு முக்கியங்கிறனால தான் கலந்து ஆலோசித்து புதிய வரவை முடிவு செய்ய முடியும்னு ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியனாட்டு ஜோதி பாஸ் லெவல்ல இருந்து ஸ்டாலின் பேசுறாரு. கலைஞர்னா இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, ஜெயலலிதானா என் கட்சி, என் கட்சிக்காரனே கேட்க முடியாது, நீ கேட்குறியா, நான் தான் முடிவு பண்ணுவாங்க. இவர் கலந்து ஆலோசி இந்த வார்த்தையை போட்டு ரொம்ப மெச்சூர்டா ஸ்ரூடா. இல்ல, நல்ல வார்த்தை ஜாலம் தான், அதெல்லாம் ஓகே. ஆனால் வார்த்தை ஜாலம் இல்ல, ஃபேக்ட் தான். ரைட். ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே 6 கம்யூனிஸ்ட் விசிகா எல்லாருக்கும் கொடுத்தவங்களுக்குலாம் இப்போ 12 நிற்கிறாங்க. டபுள் டிஜிட் வாங்கணும்னு விசிகா குறியா இருக்காங்க. அதுவும் காங்கிரஸை விட பெரிய கட்சி நாங்கன்னு விசிகாவினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் பேசினது எங்கிட்ட இருக்கு அந்த வீடியோ. கண்டிப்பா கண்டிப்பா. 460 தமிழ்நாட்டுல காங்கிரஸை விட பெரிய கட்சிங்க நாங்கன்றாங்க. அதாங்க 468க்குன்னு பிரிச்சுக்கிட்டு 214 டிவைட் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அதை அப்படி இருக்கும்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த பக்கம் போவாருன்றது இது எப்படி சார்? அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்னாதான் அந்த மக்களையே வாக்கு செலுத்துவாங்க. ஆமா தானே? வன்னியர் முழு நிலவு மாநாட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்ததுனால தான் ஒன்னா வந்தாங்க. இல்லைன்னா இங்க பாதி பேர் போயிருப்பாங்க, அங்க பாதி பேர் போயிருப்பாங்க. அப்படித்தானே சிக்கல் இருந்திருக்கும்.
சேர்ந்து நிற்கணுங்கிறது தான் ம். வன்னியர் சமூக அரசியல் நிலைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஆசை. ம். ஏன்னா வன்னியர் சமூக அரசியலை காலி ஸ்பேடு ஸ்பேடு காலி பண்ணது காமராஜர் தான் ம். அடல் பிரான்ச்சைஸில். அவர் அரசியல்வாதி. சரி. படையாச்சி நாயக்கரும் எழும்பி ராஜாஜி சப்போர்ட்டாக நின்று தன்னை கோல்கூடிய வேலையை பார்த்துடக்கூடாதுக்காக ஒரு பெருத்த சமுதாயத்தில் அந்த இது பண்ணார். ஆனால் முக்குலத்தோரை பேக்கிங் கம்யூனிட்டியாக வச்சு முக்குலத்தோருக்கு ஆதரவாக இருந்தார். அவங்க 3 ஜாதி கவுத்து விட மாட்டாங்க. ம். இவர் ஒரே ஜாதி கவுத்துருவாங்க. இதில் அவர் தான் பண்ணது. அந்த டெம்ப்ளேட்டு தான் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ம். டாக்டர் ஐயா 98 வந்த பிறகு தான் அதற்கு பிறகு நாம் ஜெயலலிதாகிட்ட ப்ரோ ஒன் இயர் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா தான் ஐயாவை அடிக்க முடியும்னு சொன்ன பிறகு தான் ப்ரோ ஒன் இயர் ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரோ ஒன் இயர் ஸ்ட்ராட்டஜியில் தான் இன்னைக்கு சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகம், வீரமணி, சுரத்தூர் ராஜேந்திரன், திருத்தணி ஹரி, சம்பத்து, துரைக்கண்ணு குடும்பம், அதுவும் அந்த மூப்பனார் பெல்ட்டில் பாபநாசத்துலேருந்து ஒரு வன்னியரை ஜெயலலிதா ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. அந்த எண்ணிக்கைக்கு தக்கன 8 வன்னியர் எம்பி கேண்டிடேட்டு, துரைமுருகன் பொதுச் செயலாளர்லாம் அந்த டாக்டர் ராமதாஸால் தான் அது வந்தது. இப்போ அந்த ப்ரோ ஒன் இயர் பொலிட்டிக்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகணும்னா அவங்க பாமக ஒரு 5% ஓட்டில் நிலச்சி நின்னா தான் அது சஸ்டெயின் ஆகும். இதுதான் யதார்த்த உண்மை. நான் உடச்சி பேசுகிறேன். ஸோ அந்த சமூகத்தை சேர்ந்த திமுக காரங்களும் அண்ணா திமுக காரங்களும் அதை விரும்புவாங்க. அதை நான் மறுக்க வரல. அதே வேளையில் ராமதாஸ் அன்புமணி போருங்கிறது வந்து உக்கிரமடையுது. அது காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல. யாரும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருந்த மாதிரியும் தெரியல. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஐயா ராமதாஸ், எங்கள் சின்னையா அன்புமணி சொல்லக்கூடிய எங்கள் தம்பி சீமான் கூட நான் 28% வாக்கு வந்த முறை கூட்டணிக்கு ஆட்களை சேர்த்துக்கிட்டுறேன், இப்போ 8% தான் என் பலன்னு போக தயாரில்லை, நான் பார்லிமெண்ட்டில் 8 வந்தவன் பெரிய ஜம்ப் அடிப்பேன்னு சொன்னவர் ஐயா பெரிய சாதனை பண்ணவர்னு ஐயாவும் பொழுதுகிட்டு அந்த காம்ப்ரமைஸுக்காக நானும் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது அவர் பேசினாலும் அன்புமணி இவர் ராமதாஸ் ஆளாக தான் பார்ப்பார். அது வேலைக்கு ஆகும்னு எனக்கு தோணலை. ஸோ இங்கே குருமூர்த்தி வந்தார். அப்போவே சொன்னேன் 10 குருமூர்த்தி போனாலும் ராமதாஸ்கிட்ட நடக்காதுன்னு சொன்னேன்னா இல்லையா? குருமூர்த்தியா மரியாதைக்குரியவர், அது வேற விஷயம். ஆனால் என்ன நடக்குங்கிறலாம் நான் கரெக்டாக சொல்லுவேன். 10 குருமூர்த்தி போனாலும் ராமதாஸ்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு. அவர் வேலைக்கு ஆகாமல் போயிட்டா இல்லை, குருமூர்த்தி போகும்போது நிறைய பேர் பயந்தாங்க. ஏன்னா ஓபிஎஸ்சியே பார்த்தவங்க குருமூர்த்தி போய் குருமூர்த்தியை ஓபிஎஸ் பார்த்து என்ன ஆனாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருக்காங்க. 1000 சொல்லுங்க. அதுதான் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாங்க. பரவாயில்ல, ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு. ஐயா நாங்க ஓபிஎஸ்சியும் பார்த்துருக்கோம், நீங்க கிளம்புங்கன்றாரா என்னன்னு தெரியல. இல்ல 1000 சொல்லுங்க, நான் மறுக்க வரல. நானே குருமூர்த்தியை ஜெயித்தவன் தான் சசிகலா மேட்டர்ல. அதே வேளையில இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸ்ஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு மோடியே பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவரும் வரலாற்று சாதனை செய்தவரும் குருமூர்த்தி தாங்கிறத நம்ம மறந்துட முடியாது. இவர் தான் பிரதமர், அவர் தான் வரணும்னாரா என்ன? ஆர்எஸ்எஸ்ல நின்று அந்த 3 மாநில தேர்தல் முடியறதுக்கு முன்னாடியே பிரச்சார குழு தலைவராக மோடியை மாற்றிட்டாரு, ஆக்கிட்டாரு. அல்லது சவுகான் எழுப்பி வந்திருப்பாரு, வசுந்தரா ராஜ் எழுப்பி வந்திருப்பாரு, ரமன் சிங் எழுப்பி வந்திருப்பாங்க. அந்த 3 வரும் மோடிக்கு நாங்களும் ஈக்குவல் தான்னு அத்வானி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொல்லியிருப்பாங்க. சரி, அதை அவர் முறியடிச்சார். சரி, அதுக்காக அவர் எடப்பாடி அவர் ராமதாஸ்கிட்ட போனால் பல்ப் வாங்கிட்டு தான் வரணும். அதே மாதிரி ரவீந்திரன் துரைசாமி சசிகலா மேட்டரில் தப்பு கணக்கு போட்டால் அவர் பல்ப்பு தான் வாங்கணும். அதுவும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. நம்ம வெளிப்படையாக நியாயத்தை சொல்கிறோம். பாமகவின் எதிர்காலம் சார், பாமகவின் எதிர்காலம் 5% வாக்கு அவங்க எடுத்தாதான் பாமகவின் எதிர்காலம் இல்லை, வன்னியர் அரசின் எதிர்காலமும் நிற்கும். 4-5 யார் எடுப்பாங்கன்றது ஒரு அனுமானிக்க முடியுது. மருத்துவர் ஐயாவா, சின்ன ஐயாவா? 4-5 எடுக்கணும்னா 30 தொகுதிக்கு மேலே கண்டெஸ்ட் பண்ணுறவர் எடுக்கணும். அல்லது சின்ன அலையன்ஸில் விஜய் போன்றவோட கம்பைன் பண்ணி 70 தொகுதி கண்டெஸ்ட் பண்ணாலும் எடுக்கலாம். அதான் யார் எடுக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. நீங்கள் ஓரளவுக்கு கிராஃப் கரெக்டாக போடுவீங்க, மேப்பெல்லாம் போடுவீங்க, இந்த ரூட்டில் போனால் அந்த ரூட்டில் எடுக்க முடியும்னு. அதனால நான் பேசுறதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, புரிஞ்சது எனக்கு. ரைட். இதோடவே இன்னொரு முக்கியமான கேள்வி, திரு துரைமுருகன் அரசியலிருந்து ஓய்வு பெறுவதாக சில செய்திகள் வருது. வன்னியர் அரசியல்ன்றதுனால பாமகவை பற்றி பேசுறதுனால துரைமுருகனையும் உள்ள அப்படியே கொண்டு வரேன். ஏன்னா நீங்கள் அந்த அடையாளத்தை அவர் கொடுத்துட்டே இருப்பீங்க. இல்லை, நான் துரைமுருகன் ஒருக்கா பேச்சுவார்த்தை குழுக்கு போயிருந்தோம். எல்லாத்தையும் கிண்டல் அடிக்க மாதிரி கொல்லம் விலையில் ஊசி விற்கிறான்னு என்கிட்ட கேட்டார். ஆமாம், கொல்லம் விலையில் தான் வீசி விற்கணும் இப்படி கை நீட்டி சொன்னேன். இந்த பக்கம் பூத்தா இளங்கவன், இந்த பக்கம் ஜிகே மணி 2 வரும் பதறிட்டாங்க. என்னடா இவன் துரைமுருகன் அமைச்சர்கிட்ட போய் இப்படி சொல்கிறான்னு. எனக்கு என்ன வந்து துரைமுருகன்ட்ட சொல்லதுக்கு. அந்த சைடு பொன்முடியும் ஆற்காட்டு விடாடுற ஏக சந்தோஷம். எல்லாத்தையும் நக்கல் அடிச்சுட்டு இருக்கவனா ஒருத்தன் வந்து என்னன்னு கேட்டுட்டான், தெக்க இருந்து வந்தவன் போயான்னு சொல்கிற மாதிரி கேட்டுட்டான், எழுத்து அடிச்சுட்டாங்கிறத அவங்களுக்கு சந்தோஷம். இவங்க 2 பேரும் அவர்கிட்ட நட்பாக இருப்பாங்க. இவருக்கு மக்களுக்காக இவங்க பண்ணக்கூடிய சிபாரிசுகள் ஐயா செய்து கொடுப்பாரு. அப்போ இவங்க வந்து என்ன இது பேசுறாருன்னு ஐயாட்டே போய் சொல்லிவிட்டானுங்க. நான் நியாயத்தை தான் பேசுறேன்னு அவர்கிட்ட சொன்னேன். நம்ம கேரக்டர் தெரியும்ல,
அதே மாதிரி அப்ப சின்ன பையனா இருந்தீங்களா சார்? அப்போ அப்ப ரொம்ப எங்க இருந்திருப்பீங்களா சார்? கண்டிப்பா 99 இது ஞாபக மறதி உள்ளவர் அண்ணாவே விமர்சனம் பண்றாரு, காமராஜ் பேசுனதே தெரியாம தத்திக புத்தின்னு வளர்றாரு, இவரெல்லாம் அமைச்சராக இருக்கணுமான்னு சொன்னவனும் அடிச்சவனும் நான் தான். திருச்சி வேலுச்சாமி அண்ணனும் லெப்ட் அண்ட் ரைட்டு போட்டு வாங்கினாரு, ரெட்டியார் அண்ணனும் அடி நொறுக்கி தள்ளிட்டாரு, நானும் நொறுக்கினேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டா தான் நொறுக்கினேன். சரி. பட் அவர் திமுகவுக்கு பங்களிப்பு அதிகம். கலைஞர் இருந்து எம்ஜிஆர் எடுக்கும் போதும் நான் பெண்ணை வளர்த்துக்கிட்டு கற்பை கேட்கக்கூடாது, கலைஞர் கூட தான் இருப்பேன்னு விசுவாசமாக இருந்தார். சுப்பு ரகுமான் கான் துரைமுருகன் மீட்டிங், நான் ஆர்ட்ஸ் காலேஜில் விருந்த செந்தில்குமார் நாடாஜுக்கு படிக்கும்போது கோயில்பேட்டில் மீட்டிங் போட்டாலும் அவர் மீட்டிங்கை நாங்கள் ஹாஸ்டலில் இருந்த பசங்கள்லாம் போய் நைட்டு ஹாஸ்டலில் தங்காமல் மீட்டிங் காட்டிட்டு வருவோம். அந்த அளவுக்கு திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது திமுக வளர்த்ததில் பெரும்பங்கு ஆற்றினவர். உறுதியான ஒரு லாயலிஸ்ட்டு. பெரியார் அவருக்கு சமூகத்தை பற்றி சொல்லும்போது பெரியார் கருத்தை ஆமோதித்து சொல்லக்கூடிய ஒரு ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக் உள்ளவர், கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடியவர், எவ்வளவோ மெரிட் அவருக்கு உண்டு, காட்பாடியில் செல்வாக்கானவர். அதனால அவர் விரும்புவதர் வர ஸ்டாலினுக்கு பொதுச் செயலாளராக அவர் தான் இருப்பார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மதீஷ்.